Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope all are doing well. So போன வீடியோ செக் பண்ணனா மறக்காம செக் பண்ணிடுங்க, ஐ கார்டில் தரேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதுசாக வாட்ஸ்அப் அப்டேட் அண்ட் கிளிக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இட் த வீடியோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் முதல்ல வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணனா ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணால் தான் நான் சொல்கிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு சாட்குள்ளே போயிட்டு டைப் மெசேஜ்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் எமோஜி ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அந்த எமோஜி பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே 3 இது இருக்கும். அதில் ஸ்டிக்கர்ஸ் கடைசியாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் லைட்டாக ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க ஸ்டிக்கர்ஸ் வரும். ஸோ புதுசாக ப்ளஸ்ன்ற ஒரு சிம்பிள் ரைட் சைட் டாப் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் டாப் ஹேண்டில் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த செட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி சிமிலர் டு ஹைக் யாருக்கு தான் யூஸ் பண்ணுறீங்களோ நல்லாவே தெரியும். ஸோ வாட்ஸ்அப் ஹைக்கு சிமிலராக ஒரு காம்படிஷனாக இருக்கணுன்றதுக்காக இந்த அப்டேட் ஸ்டிக்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு இது டவுன்லோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ எது பிடிச்சிக்கோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாரி பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட் அப்டேட்டு. செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எல்லாருமே வெப் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு வெப்பில் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ வெப்பில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஃபோனில் மட்டும்தான் டார்க் மோடுங்கிறது நம்ம எனேபிள் பண்ண முடியும். ஸோ புதுசாக இப்போ வெப்லேயும், அதாவது நீங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப் வெப்லேயும் நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணு ரொம்ப இரிட்டேட் ஆகுதுன்ற இந்த சென்ஸ் என்னென்னா, அந்த ஒயிட் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பை டார்க் மோடுக்கு மாற்றிக்கலாம். அது எப்படி போகிறதுன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த 3 பட்டன் இருக்கும், ஆக்சுவலாக 3 ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாக் அவுட்டுன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் ஒரு பட்டன் இருக்கும். செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் தீம்னு இருக்கும். அந்த தீமை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக டார்க்கான்னு கேட்கும். ஸோ கரண்ட்டாக லைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா டார்க்குக்கு மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் ரெண்டாவது மிகப்பெரிய புது அப்டேட்டு. தேர்டு இம்பார்ட்டண்ட்டான வாட்ஸ்அப்பில் என்ன அப்டேட்டு கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப்பில் 3 டாட் இருக்கும் மொபைலில். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும், என்ன பேர் இருக்கோ அது இருக்கும். கீழே அக்கௌண்ட் ப்ரைவசின்ற நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ உங்கள் பேர் அண்டு உங்கள் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடில் QR கோடு புதுசாக இருக்கும். ஸோ அந்த QR கோடு கிளிக் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா QR கோடில் மை கோட் அப்புறம் ஸ்கேன் QR கோடுன்றது 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ மை QR கோடு என்னன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்ற இப்போ உங்கள் வாட்ஸ்அப் ஐடென்டிட்டினா உங்கள் பேரில் உங்கள் நம்பரில் ஒருத்தவங்க நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதுக்கு உண்டான தனி QR கோடு ஏற்கனவே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, இது ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்ற இம்பார்ட்டன்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் பேர் என்ன டைப் அடிச்சுட்டு உங்கள் நம்பர் என்ன அப்படின்னு அடிச்சுட்டு நம்ம அடிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் தவிர்க்கிறதுக்கு ஸோ டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு மை கோடுன்னு போட்டு நீங்கள் ஸ்கேன் QR கோடுன்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி அவங்க கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அவங்க பேர் அண்ட் நம்பர் உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ இது டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் ஈஸியாக இன்னொரு கான்டாக்ட் ஸ்டோர் பண்ணலான்றதுக்காக அந்த ஆப்ஷன் மை கோடுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ மை கோட்னா ஒரு யூனிக் ஜென்ரேட்டரி கோடு உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அதை யாராவது ஸ்கேன் பண்ண சொன்னீங்கன்னா உங்கள் நேம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் அவங்களுக்கும் ஸ்டோர் ஆகிடும். ஸோ டைப்பிங் இந்த விஷயத்தில் கம்மியாகிடுது. ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான அப்டேட் வாட்ஸ்அப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா, குரூப் வாய்ஸ் அண்ட் வீடியோ கால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4 அட் அ டைமில் 4 மெம்பருக்கு நம்ம பண்ண முடியும் வாய்ஸ் அண்ட் வீடியோ கால். ஸோ புதுசாக இப்போ 8 மெம்பர்ஸ்க்கு இது அப்கிரேட் பண்ணி வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபோர்த் முக்கியமான அப்டேட். ஸோ அவங்கள தனியாகவே நம்ம என்லார்ஜ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது வாட்ஸ்அப்போட ஃபோர்த் இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு. ஸோ ஃபிஃப்த் இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் பார்த்தீங்கன்னா நான் இது போனஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபிஃப்த் இம்பார்ட்டண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அதாவது அவங்க அனுப்புகிற மெசேஜ் நீங்கள் பார்க்குறீங்க. பட் ஆனால்
அவங்களுக்கு வந்து ப்ளூ டிக் போகும் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து 2 ப்ளூ கலர் டிக் போகும். ஸோ அந்த 2 ப்ளூ கலர் டிக் வந்து போகக்கூடாதுன்னு, ஸோ வந்து நம்ம பார்க்காத மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்போஸ் என்ன பண்ணுறீங்கன்றது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிடுங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு அக்கௌண்ட்டில் போயிட்டு ஸோ ப்ரைவசியில் போயிட்டிங்கன்னா ரீட் ரெசிப்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீட் ரெசிப்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கும். ஸோ வந்து அதை டிசேபிள் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்றதை வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எந்த மெசேஜ் நீங்கள் அனுப்பினாலுமே வந்து நம்ம பார்க்காத மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து 2 ப்ளூ டிக் வந்து போகாது. நான் சொல்கிறது புரிஞ்சுருக்கோன்றது நம்புறேன். ஸோ அடிஷ்னலாக அவங்களுக்கு இன்னொரு ஒரு போனஸ் டிப் வந்து சொல்கிறேன். என்னென்னா இப்போ நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையான்றது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வரிசையாக மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் 2 பிளாங்க் டிக் மட்டும்தான் வருது, ப்ளூ டிக்கே வரமாட்டேங்குது. இந்த சென்ஸ் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு 2 ப்ளூ டிக் மட்டும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த மெசேஜ் அவங்க வந்து பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ வாய்ஸ் மெசேஜே அவங்க பார்த்துருக்காங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்புகிற மெசேஜையும் வந்து பார்த்துருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ வந்து அவங்க வந்து முன்னாடி அனுப்புகிற மெசேஜை வந்து பார்த்துருக்காங்களா பார்க்கலையான்றது. ஸோ இது வந்து 2 வழி சொல்லிட்டேன். ஸோ 6வது வழி, ஸோ 6வது புதிய அப்டேட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்னன்றதை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து ஏற்கனவே இது வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து என்னென்னா உங்கள் ஒரு நல்லதுக்காக நான் இப்போ திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து என்னென்னா அந்த 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்டில் போய்டுங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்டில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அக்கௌண்ட்டில் வந்து வரிசையாக இருக்கும், ப்ரைவசி அது மாதிரி இருக்கும். அதில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு இது இருக்கும். அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பின் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு பின்னை வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ பின் இந்த சென்ஸ் என்னன்னா ஒரு 6 டிஜிட் பின் கேட்கும். ஸோ அது வந்து சம்வாட் ஏதோ ஒரு 6 நம்பர் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடியோட வந்து சிங்க் பண்ணிட்டீங்கன்றதை வச்சுக்கோங்களேன். ஸோ யாராலையுமே உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ண முடியாது. ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ யாராவது உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு வாட்ஸ்அப் வந்து லாகின் பண்ணணுன்ற இந்த சென்ஸ் வந்து அவங்க நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பின் வந்து கேட்கும். ஸோ அந்த பின் வந்து இருந்தால் மட்டுமே வந்து என்னென்னா அவங்களால வந்து அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து இந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால வர பிரச்சனைகளை தான் வந்து நம்ம தவிர்க்க முடியும். அதனால் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ற இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து இருக்குது. செட்டிங்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்டில் போயிட்டீங்கன்னா கடைசி இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கும் இருக்குது. ஸோ வந்து ஏற்கனவே அந்த ஃபோனில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கையும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அடிஷ்னலாக வாட்ஸ்அப் மட்டும் தனியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க முக்கியமான 7 அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஆட்டோ அப்டேட் வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப்பிள்லேயோ ஐஸ்டோர்லேயோ வந்து கொடுத்துருந்தீங்கன்னா மட்டுமே வந்து ஆட்டோவாக அப்டேட் ஆகி வந்து உங்கள் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணலாம், மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணி இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்காங்கிறதையும் பாருங்கள். எனக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கும் வந்து வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு இதை தான் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் பாதி பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இதுமாதிரி நிறையா அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் தான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா எல்லாமே வந்து பார்க்கணுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானில் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போகிற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். அன்டில் தென் பை.